வணக்கம் மக்களே! நான் உங்கள் மிஸ்டர் கிடான். ஸோ இந்த தடவ கொஞ்சம் ஒரு வித்தியாசமான முயற்சியில வந்து நான் ஜிஎஸ்டிய பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ போர்டே வந்து இந்த ஃப்ரேம்ல முக்காவாசி கவர் பண்ணனால நான் வரமாட்டேன் கைஸ். ஸோ இதில பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இந்த 2.0ன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் வந்து ஏற்கனவே உள்ள ஜிஎஸ்டில நெறைய பொருட்கள்ல உள்ள அந்த வரி விகிதத்த வந்து பெரிய அளவுல குறைச்சிருக்காங்க. இது முக்கியமா ஸ்லாப்ல இருந்து பார்க்கலாம். மொத்தமா பார்த்தீங்கன்னா, முந்தி 4 ஸ்லாப் இருந்ததுங்க. 5%, 12, 18, 28. இப்போ வந்து அது வெறுமனே 5ல 5, 18 அதே மாரி ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஆட் பண்ணியிருக்காங்க. 40% அதாவது லக்ஸுரி குட்ஸ் ரொம்ப பிரீமியமான குட்ஸுக்கு. ஸோ, இது வந்து ஏதோ பேங்கிங் எக்ஸாம்க்கு வந்து நான் கோச்சிங் பண்ற மாரி இருக்கு. பட் ஸ்டில். ஸோ, இது பார்த்தீங்கன்னா, அந்த ஜிஎஸ்டி 2.0 வந்து இன்னையிலேருந்து அமலுக்கு வருது. அதாவது 22 செப்டம்பர் இது வந்து நவராத்திரியோட முதல் நாள்னால இது ஏதோ ஒரு சென்டிமெண்ட். ஸோ, இது எந்த அளவுக்கு வந்து பிரைஸ் குறைஞ்சிருக்கு? எந்த அளவுக்கு வந்து விலை குறைஞ்சிருக்குன்னா, நீங்க முக்கியமா பார்க்கலாம். iPhone 17 Pro Maxோட ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா, 1,49,000 2,30,000 இந்த ஹண்டர் அந்த ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350, கிளாசிக் 350 இது எல்லாமே வந்து ஐஃபோன விட விலை வந்து குறைவா வந்திருக்கு. அதாவது இது வந்து எக்ஸ் ஷோரூம் பிரைஸு. இதோட விலை பார்த்தீங்கன்னா, 1,37,000 2,15,000 தான். இது வந்து iPhone Pro Maxோட கம்மி. இப்போ முக்கியமான விஷயங்கள்ல வந்து எந்தெந்த பொருட்கள் வந்து கம்மியா இருக்குங்கிறத பார்ப்போம். மொத்தம் 375 ஐட்டங்கள். இது வந்து டே டு டே நம்மளோட அன்றாடம் பயன்படுத்துற உணவுப் பொருட்கள்ல இருந்து, அது மட்டும் இல்லாம இந்த கிச்சன், அப்புறம் மெடிசின் சில அப்புறம் அ எலக்ட்ரானிக் சாதனங்கள் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப சிமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஹோம் பயர்ஸ்க்கு 28லருந்து 18% ஆயிருக்காங்க. எஃப்எம்சிஜில நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த அதுக்கப்புறம் இந்த ஷாம்பூ, சோப்ஸ் இந்த மாரி நெறைய விஷயத்துல வந்து ஐட்டம் வைஸ் போனீங்கன்னா, அது வந்து நான் வந்து இந்த போர்டே பத்தாதுங்க. அவ்ளோ பொருட்கள் இருக்கு. அவ்ளோ பொருட்கள்ல விலை வந்து குறைஞ்சிருக்கு. அதனால முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். யூனிலிவர் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, பெரிய எஃப்எம்சிஜி. அவங்க கிட்டத்தட்ட 10லருந்து 20% அவங்க அவங்க நெறைய வகையான பொருட்கள்ல வந்து 10லருந்து 20% விலைய குறைச்சிருக்காங்க. அத தவிர்த்து அமுல் பார்த்தீங்கன்னா, 700 பொருட்கள்ல வந்து விலைய குறைச்சிருக்காங்க. அப்புறம் ரயில் நீர் தெரியும் நமக்கு. ஐஆர்சிடிசில முக்கியமான அவங்க தான் வாட்டர் சப்ளை. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரூ. 1 ½ லிட்டர்லயும் ரூ. 1 குறைச்சிருக்காங்க. 1 லிட்டர்லயும் ரூ. 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ஸ்ல முக்கியமா ரூ. 2,500 ஒரு நாளைக்கு வாங்குற அதுவரைக்கும் வாங்குற ஹோட்டல்ஸோட விலை வந்து 12%ல ஜிஎஸ்டி வந்து 12%லேருந்து 5% ஆயிருக்கு. ஜிம் மெம்பர்ஷிப் அது 18லேருந்து 5 ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம விவசாய பொருட்கள் அதாவது டிராக்டர், ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து 18லேருந்து 5% ஆயிருக்கு. இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டேஷனரி. இந்த பென்ஸு, ஸ்கெட்சஸு, நோட்டு புக் இதெல்லாம் வந்து புக்கு தெரில. பட் இந்த நோட்ஸு, ஸ்கெட்ச், ஸ்டேப்லர்ஸ் இதெல்லாம் வந்து 0% ஆயிருக்காங்க ஜிஎஸ்டி. ஸோ இத தவிர்த்து நம்ம எல்லாரும் யோசிச்சிருக்கலாம். இது என்னது லக்ஸுரி ஐட்டம்ஸ் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கேட்டகரியா இருக்குன்னு. ஸோ அந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ் தான் இந்த இது. ஸோ பார்த்தீங்கன்னா, கார்ஸ் 1200 சிசி மேல இருக்க கார்ஸு. அப்புறம் பைக் 350 சிசி பிளஸ் அதுக்கு மேல இருக்கிற பைக்ஸ். அப்புறம் எனர்ஜி ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸு இந்த மாரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், பிரைவேட் ஜெட்ஸ், ஏரேட்டட் வாட்டரு, பிரைவேட் ரேசிங் கார்ஸ், அப்புறம் டொபாக்கோ அதோட ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 40% வந்து ஜிஎஸ்டி 40%. ஸோ இதில இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அப்ளையன்ஸஸ்ல தான் வந்து பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு. 18லேருந்து எல்லாம் 28லேருந்து எல்லாம் 18% வந்தனால, இப்ப டிவியோட பிரைஸஸ்லாம் வந்து 2000லேருந்து 85,000 வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து லோயர் மாடல். 32 இன்ச்லேருந்து மேபி ஐஆர் 65 எல்லா பெரிய மாடல் வரைக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து டிஷ் வாஷர், அப்புறம் ஃப்ரிட்ஜஸ் இந்த மாரி எக்கச்சக்க பொருட்கள் வந்து பொருந்தும். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இதெல்லாம் வந்து தீபாவளி, நவராத்திரிக்கு வந்து ஒரு மக்களுக்கு பரிசு குடுத்துருக்கறதா மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு. அத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, 2,50,000 கோடி வந்து மக்களுக்கு சேவ் ஆகும். அஃப்கோர்ஸ் அவ்ளோ மக்களுக்கு சேமிப்பாகுதுன்னா, அரசாங்கத்துக்கு லாஸ் ஆகும். ஆனா, பணப்புழக்கம் இருக்கு. நெறைய பேர் நெறைய வாங்குவாங்க. அப்புறம் முதலீடுகள் இருக்கு. அப்புறம் அந்த கேஷ் ஃப்ளோ, இந்த எக்கானமி இது எல்லாமே வந்து அதிகமாகும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இது அவ்ளோ பெரிய லாஸா இருக்கு கவர்மெண்ட்டுக்கு. பட் ஒரு மிடில் கிளாஸ் இல்லன்னா வந்து நெறையா மக்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு சேவிங்ஸா இருக்கும். ஸோ, இதுதான் ஜிஎஸ்டி. இத தவிர்த்து நெறையா விஷயங்கள் இருக்குங்க. உள்ள போனீங்கன்னா, ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்து நெறைய ப்ராடக்ட்ஸ், நெறைய கேட்டகரீஸ். ஓ! ஸோ, இது பார்த்தீங்கன்னா, இது போய்க்கிட்டே இருக்கும். ஸோ, இப்போதைக்கு நான் மெயினான ஒரு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனல